வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணாச்சார்னு பேரு. நான் சென்னை தாம்பரத்துல நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பதிவு வணக்கம். என் பேர் கிருஷ்ணாச்சார். எனக்கு 68 வயசு ஆகுது. நான் தாம்பரம் ஈஸ்ட் சேலையூர்னு ஒரு கேம்ப் ரோட் சிக்னல் சேலையூர் இருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் உள்ள அகரம் வெங்கம்பாக்கம்ங்கிற ஊருக்கு போற வழியில மப்பேடுங்கிற இடத்துல நான் வாசம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பிரபல ஜோதிடர். நான் இன்டர்நேஷனல் லெவல்ல நான் ஜோதிடம் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இதுவரைக்கும் சுமார் ஒரு 5 லட்சம் ஜாதகங்களை பரிசீலனை பண்ணியிருக்கேன். சுத்தி வளைக்காம மறைக்காம உள்ளபடி அப்படியே உங்களுக்கு பலன்களை ஒளிவு மறைவில்லாம சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையை நான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். யாருக்கு அவசியமோ அவங்க என்னோட சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். நீங்க நேரா வரணும்னு கூட கிடையாது. என்னோட மொபைல் நம்பர் நான் சொல்றேன். 9443923584. இதான் என்னோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பரே வாட்ஸ்அப்பும் இருக்கு. இதே கூகுள் பே ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எல்லாமே இருக்கு. நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு உங்களோட பிறந்த நேரம், பிறந்த ஊரு, பிறந்த தேதி, நான் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன். அதுலயே ஜாதகம் கணித்து உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதை சொல்லிடுவேன். நீங்க வீடியோ கால்லயோ ஆடியோ கால்லயோ வந்தீங்கன்னாக்க கூகுள் மீட்னு இருக்கு, வாட்ஸ்அப் கால் இருக்கு, டெலிகிராம் ஆப் இருக்கு. எதுலயோ ஒண்ணுல நீங்க வீடியோ காலில் என்கிட்ட பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க இடத்த விட்டு நீங்க நகர வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க இடத்துல இருந்து நீங்க புறப்பட்டு வரணும் அப்படின்னாக்கா ஆட்டோ வச்சுட்டு வரணும், இல்லை கேப் புக் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா 2 வீலர் எடுத்துட்டு வரணும். ஒருத்தரோ 2 பேரோ தான் வரலாம். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. அதுக்கு 2 வீலர்னாலும் பெட்ரோல் செலவு பண்ணணும். ஆட்டோ கார்ல கேப்ல வந்தாலும் அதுக்கு நீங்க ஓலால வந்தாலும் அதுக்கு நீங்க பணத்தை செலவு பண்ண போறீங்க. அவ்வளவு பணம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இப்ப கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து அலைச்சலே இல்லாம நீங்க இந்த பலனை அடையலாம். விஞ்ஞான வளர்ச்சி அவ்வளவு ஆயிடுச்சு இப்ப. அதனால இப்பேற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த நாள்ல கலியுகம் இது. இந்த கலியுகத்துல கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. கன்னடத்துல ஒரு பழமொழி கஷ்டம் வந்தத வெங்கட்ரமணா, கஷ்டம் வந்தா வெங்கட்ரமணான்னு சொல்லு, கஷ்டம் பரிகாரம் ஆயிடும். திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும் சொல்லிட்டு எல்லாரும் அவன் கஷ்டத்தை பிரயாணம் பண்ணிக்கிறதுக்காக திருப்பதிக்கு படையெடுத்து போயிட்டே இருக்காங்க. அங்க 1 நாள் 2 நாள் கூண்டுல அடைபட்டு உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமியை பார்த்துக்கிட்டு ஜெருகண்டின்னு தள்ளி விட்டுடுவான். கண்ணை பார்த்தா காலை பார்க்க முடியாது, காலை பார்த்தா முகத்தை பார்க்க முடியாது, முழுசா அந்த கடவுளை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஓட்டமான வேகமான உலகம் அது. அந்த உலகத்துலலாம் நம்ம இப்ப வாசம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதோட உங்க தேவைகளுக்கு என்ன நீங்க அணுகலாம். இதை தவிர சத்யநாராயண பூஜை அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு. இந்த கலியுகத்துல எல்லா அபார்ட்மெண்ட் கட்டிட்டு வாங்கிட்டு போறோம். சொந்த வீடு கொஞ்சம் பேர் கட்டிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த வாஸ்துன்னு ஒரு தேவதை இருக்கு. அந்த வாஸ்து தேவதை இந்த மூலையில இந்த டைரக்ஷன்ல இந்த இடம் தான் இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம். இது நிறைய பேர் கடைபிடிக்கிறதே கிடையாது.
இப்ப அப்பார்ட்மெண்ட் எல்லாம் போனா அவன் சௌரியத்துக்கு தான் போடுவான். உதாரணம் பார்க்கணும்னாக்க கிழக்க பார்த்து குளிக்கணும், இல்லைன்னா வடக்க பார்த்து குளிக்கணும். நிறைய அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தெற்க பார்த்து குளிக்கிற மாதிரி வச்சிருப்பான், மேற்க பார்த்து குளிக்கிற மாதிரி வச்சிருப்பான். இப்ப நைருதி மூலைன்னு ஒண்ணு இருக்கு, அது தென்மேற்கு. அந்த மூலையில வந்து மாஸ்டர் பெட்ரூம் வைக்கணும். அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த குடும்பத்தோட தலைவன் தலைவி அவங்கதான் அங்க வாசம் பண்ணணும். ஒரு பையன் வீடு கட்டுறான், அவன் என்ன பண்றான், அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்ப அவனே அசியூம் பண்ணிக்கிறான் மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது எப்பயுமே கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படி பெருசா இருக்கிற பட்சத்துல தான் தன் மனைவி குழந்தைகள் வசதியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ரூம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது சரியில்லை. அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா தான் அந்த குடும்பத்துக்கு தலைவர். அந்த அப்பா அம்மா வந்து ஸ்ட்ரோக் வந்து பெட்லயே படுத்திருந்தா கூட அந்த நைருத்தி மூலையில இருக்கிற ரூம் வந்து அந்த பெரியவர்களுக்கு தான் அலாட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். எந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, பணம் காசு விரயமாகாது, எல்லாமே இருக்கும். அப்ப அந்த நைருத்தி மூலையில மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும். அதுல குடும்ப தலைவன் தலைவி தான் இருக்கணும். குடும்ப தலைவன் செயலிழந்து போய் பக்கவாதம் வந்து பட்டிருந்தா கூட அப்பவும் அந்த ரூம் அவங்களுக்கு தான். சின்னவங்க அதுக்கு அடுத்தாப்புல வேற எங்க ரூம் இருக்கோ அந்த ரூம் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ அக்னி மூலையில கிச்சன் வைக்கணும். ஸோ நம்ம வந்து காலையில சூரியன் கிழக்குல உதிக்கிறான், சாயங்காலம் மேற்குல மறையிறான். அப்ப நம்ம கிழக்கு நோக்கி உட்கார்ந்துட்டோ இல்ல மேற்கு நோக்கி உட்கார்ந்துட்டோ நம்ம கக்கூஸ் போகக்கூடாது, மழை ஜலம் கழிக்க கூடாது. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் 3:30 மணிக்கு 3 to 4 எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துக்கு முன்னாடியே வயக்காட்டுக்கு போய், அப்ப சூரியனும் உதயம் மாறது கிடையாது, அஸ்தமனும் கிடையாது, அப்போ காலை கடன் கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த காலை. வீட்டுல எல்லாம் இப்ப மாதிரி வீட்லயே பெட்ரூம்லயே கக்கூசு. நம்ம பண்ற ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான வேலை பெட்ரூம்லயே கக்கூஸ் பண்றோம். அது ரொம்ப அபத்தமானது. மாஸ்டர் பெட்ரூமா இருந்தா கூட பெட்ரூம்ல போட்டுக்காதீங்க. வாக்கிங் போறதே கிடையாது, கக்கூஸ்க்குனாலும் வாக்கிங் போங்களேன். அதை வந்து அந்த வாயு மூலைன்னு இருக்கு, வடமேற்கு திசை, அந்த வடமேற்கு திசையில இந்த டாய்லெட்டை கட்டுங்க. பாத்ரூம் தனியா கட்டுங்க, கக்கூஸ் டாய்லெட்டு தனியா கட்டுங்க. ஏன்னா ஒருத்தர் பாத்ரூம் கம் லெட்ரின் போட்டு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாம் வெஸ்டர்ன் கலாச்சாரம், வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து யூஸ் பண்ணி அதுல டாய்லெட் போய் கீழே உட்கார மாட்டேங்கிறான். எங்க போனாலும் டேபிள் மீல்ஸ், கோவிலுக்கு போனாலும் அங்கே டேபிள் மீல்ஸ் வேணுங்கிறான். மடம் இந்த மாதிரி எங்களோட இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு, அங்க ஆச்சார அனுஷ்டானமா மடியா எல்லாம் பார்ப்பாங்க, மடியா கீழே உட்காந்து பரிசேஷம் பண்ணு சாப்பிடணும், அங்கேயும் டேபிள் கொடுங்க. அப்ப டேபிள் மேல உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது அவ்வளவு சரியில்லை. கடைசி வரைக்கும் கீழே உட்காந்து எழுந்திருக்கணும் அப்படின்னாக்க நார்மல் டாய்லெட்டு, நார்மல் கம்மோடு, குக்கரை கால் போட்டு உட்காந்துட்டு கீழே உட்காந்துட்டு டாய்லெட் போற மாதிரி பயன்படுத்துறது தான் ரொம்ப ஒரு விசேஷமான தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சரி, இப்ப பிரகிருத்தத்துக்கு வருவோம். அதனால யார் யாருக்கெல்லாம் இந்த ஜோதிடம் ஆலோசனை வேணுமோ அவங்கெல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமா தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பதிவு அதுக்கு மட்டும் இல்லை, ஒரு 5 லட்சம் ஜாதகம் சுமாரா பார்த்து எல்லாத்தையும் துல்லியமா சொல்றதுனால நிறைய பேர் என்கிட்ட வராங்க. நான் யார்கிட்ட இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு கேட்க மாட்டேன்.
ஈசாவாஸ்யம்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து தேன தெக்தேன குஞ்சீதா மாகிருத கஸ்ய சித்தனம் அப்படிங்கறது அந்த உபனிஷத்தோட முதல் இருக்கு. ஈசஸ்ய ஆவாஸ்யம் ஈசாவாஸ்யம். ஆவாஸ்னா இந்தியில வீடுன்னு பேரு, வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த பூலோகமே பிரம்மாண்டமே பகவான் வாசம் பண்ணக்கூடிய இடம். ஈசஸ்ய ஆவாஸ்யம். ஆவாஸ்னா இந்தியில வீடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இசாவாஸ்யம் இதம் சர்வம், இங்க இருக்கிற எல்லாமே. கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து, ஒரு கடுகு அளவு கூட பகவானோட இடம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தேன தெக்தேன குஞ்சீதா. தேன அந்த பகவானால, தெக்தேன நம்ம ஒரு தியாகம் பண்ணாலோ ஒரு இது பண்ணாலோ தெக்தம் பண்றதுன்னு சொல்றோம். நம்ம தெக்தம் பண்றதுனாக்க தண்ணி விடுறது, அது மற்றவங்க சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். இப்ப பகவான் தெக்தேன அப்படின்னா அவன் நமக்கு தெக்தன் பண்றது கிடையாது, தத்தேனன்னு மாத்திக்கணும். தெக்தேனங்கிற வார்த்தைக்கு தத்தேனன்னு மாத்திக்கணும். பகவானால் கொடுக்கப்பட்டது. ஏன தெக்தீன குஞ்சிதா, போகம் பண்ணு. குஞ்சிதானா சாப்பிட்றது மட்டும் கிடையாது, எல்லா போகங்களும். ஏசி கார் அனுபவிக்கிறது, நல்ல காஸ்ட்லி 2 வீலர் ஓட்டுறது, வீட்டுல ஏசி போட்டுக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, நல்ல இவ்வளோ உயரத்துக்கு 3/4 அடி உயரத்துக்கு மெத்த வாங்கி போட்டுருக்கு, படுத்து தூங்க. ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு. தூக்கம் யாருக்கு வரும்? மனசு கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிறது. ஒரு ஸ்லேட் இருக்குங்க, அந்த ஸ்லேட்ல கொஞ்சம் தண்ணிய போட்டு நல்லா தொடச்சிட்டு சுத்தமா வச்சுக்கனாக்கா அதுல நீங்க வச்சு எழுதலாம். சோ அந்த ஸ்லேட்ல ஏதோ ஒரு குழந்தை எழுதி வச்சிருக்கு, கிறுக்கி வச்சிருக்கு, அதுல நீங்க என்ன எழுத முடியும்? எழுத முடியாது. அப்ப நம்ம மூளைய ஒரு கிளீன் ஸ்லேட்டா வச்சுக்கணும். எதையும் எழுதக்கூடாது. நல்லது எழுதி சந்தோஷம் அடைஞ்சு ஆனந்த கண்ணீர் வர்றது, அப்பயும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுவும் பண்ணக்கூடாது. கெட்டதை எழுதி வச்சுட்டு வன்மம் வச்சுக்கிட்டு ஒரு கை பாக்குறேன், அவன் மூஞ்சிய பார்த்தாலே இந்த பக்கம் மூஞ்சிய திருப்பிட்டு போறது, அதுவும் பண்ணக்கூடாது. எப்போதுமே கிளீன் ஸ்லேட்டா இருக்கணும் மூளை. அந்த மூளை கிளீன் ஸ்லேட்டா இருந்ததுன்னா அது நல்ல செயல்படும். அதை விட்டுட்டு முகத்துக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி மூளைக்கு ஒரு பவுடரு, ஒரு கண் மை இருக்கு இல்லையா, கரும்புள்ளி செம்புள்ளி குத்துற மாதிரி, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளாரே மனசுக்குள்ளார கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வச்சுக்கிறது மூளைக்குள்ளார. அப்ப அந்த மூளை எப்படி வேலை செய்யும்? மூளை ஒரு உயிருள்ள பொருள், அது பிரீத்திங் ஆர்கன். சோ அதை போட்டு எல்லாத்தையும் போட்டு நீங்க அடைச்சிங்கன்னாக்க அது எப்படி சுவாசிக்கும் மூளை? அப்ப மூளையே வேலை செய்யாது, மனசுக்கு தோணுதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்ப மூளை சொல்றபடி வேலை செய்யணும் அப்படின்னாக்க மூளைய சுத்தமா வச்சுக்கணும். மூளைய சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி எடுக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வளவும் அந்த ஒரு ஆர்கன் மூளை அது கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல். மூளை சரியில்லைன்னாக்க எல்லா ஆர்கனும் வேலை செய்யாது, படுத்துரும். அந்த மூளைய சுத்தமா வச்சுக்காங்க. மூளை எப்படி சுத்தமாகும்? ஞானம் அடையுங்க, ஞானம் பெறுங்க, நிறைய ஞானத்தை பண்ணுங்க, நிறைய பகவானை பத்தி சிந்தனை பண்ணுங்க, பகவத்கீதை டெய்லி படிங்க, பாகவதம் படிங்க. இதெல்லாம் படிச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த மூளையில ஏதாச்சும் ஏற்கனவே படிஞ்சிரு அழுக்குகள், அந்த ஒரு லேயர், இந்த கேட்ராக்ட்னு சொல்றான், ஒரு லேயர் கண்ணுல ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கண் பொறைங்கிறான், அப்புறம் கண் தெரியாது, திருப்பி அதை ஆப்ரேஷன் பண்றான். அந்த மாதிரி அந்த ஆப்ரேஷனை இந்த பாகவதம், பகவத்கீதை, ஸ்தோத்திரங்கள், புருஷ சூக்தம், எல்லா வேதத்திலையும்
சொன்ன பலன் 4 வேதங்கள், சதுர்வேதின்னு சொல்லுவாங்க. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலன் புருஷ சூக்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை சொன்னாலோ கேட்டாலோ அவ்வளவு பலன், அவ்வளவு வேத மந்திரங்கள் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் டெய்லி சாலக்கிராம பூஜை சாமிக்கு பண்ணும்போது அந்த புருஷ சூக்தம்ங்கிறத அவசியம் சொல்லணும் அப்படின்னு ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த புருஷ சூக்தத்தை டெய்லி சொல்லிட்டே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். எல்லாம் கரெக்டா நடக்கும். கரெக்டா 18 வயசு முடிஞ்சு 19 வயசு ஆரம்பிச்சிருச்சா பெண் குழந்தைங்களை கல்யாணம் ஆயிடும். பெண் குழந்தைங்களை நீங்க காலத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மானிட்டர் பண்ணணும். இன்னைக்கு மொபைல்லாம் வச்சிருக்காங்க, மானிட்டர் பண்ணணும். எப்ப போறாங்க, எப்ப வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க. தனியா லாக் பண்ணிக்கிட்டு பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க ரூம்ல தனியா இருக்கவே கூடாது. வீட்டுல இருக்கும்போது மிங்கிள் பண்ணி தான் இருக்கணும். ஏதாச்சும் படிக்கணும் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படின்னா அவங்க தனியார் ரூம்ல போகலாம். அப்போதும் கதவு கொஞ்சம் லேசா திறந்துக்கிட்டு தான் அவங்க வச்சுக்கணும். கதவுல லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள தனியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்பெல்லாம் 35 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது. அன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுல அந்த பையனுக்கு ஜாதக ரீதியா அவ்வளவு நல்ல நேரம் இல்லை. அவனுக்கு நான் சொல்லியிருந்தேன், ரூம்குள்ளெல்லாம் தனியா போய் ரிலாக்ஸ் பண்ணிக்காத. அவனுக்கு கல்யாணம் ஆகி மனைவி, 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க. மனைவியும் வேலைக்கு போறா. அப்ப அந்த அந்த பையன்கிட்டே நான் சொல்லிட்டு வந்தேன், ரூம்ல எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு படுக்காத, எப்போதுமே கதவை திறந்தே வச்சுக்கோ, தனியா ரூம்குள்ள இருக்காத, தனியா இருக்கும்போது ரூமை லாக் பண்ணாத அப்படின்னு பல முறை சொல்றேன். அவன் கேட்கவே இல்லை. எவ்வளோ லாச் பண்ண படுத்தான். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எழுந்திருச்சு அவனால லேட்ச் கூட திறக்க முடியல. ஸ்பாட் டெட். அங்கேயே காலி, ஆள் காலி. கதவு இருந்தா அவன் சத்தம் போட வெளியில கேட்கல. இங்க டிவி ஓடிட்டு இருக்கு. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மனைவி இருக்கு, பிள்ளைங்க, யாருக்கும் அவன் சத்தம் போடவே கேட்கல. டிவி இங்க சீரியல் ஓடிட்டு இருக்கேன். அவன் இன்டைரக்டா சொல்லணும்னாக்கா ஹி கமிட்டட் சூசைடு. அவ்வளவுதான். சொன்ன பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பசங்க ரூம் கதவை கொஞ்சமா திறந்து வச்சுக்கோங்க. ஏசி போட்டுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு டோர் க்ளோசர்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கி போட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா கதவை திறந்துரும். அந்த மாதிரி இருக்கணும். இப்ப அந்த ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தேன தெத்தேன புஞ்சிதா மா கிருத கஸ்ய சுத்தனம். என்ன பகவான் கொடுக்குறானோ அதை போகம் பண்ணு. மா கிருத, யார்ட்டையும் கை அப்படி நீட்டாத. கைய இப்படி யாரும் பிராமணன் நீட்டக்கூடாது. பிச்சையா வாங்குற, கைய அப்படி நீட்டுனா பிச்சை வாங்குறேன்னு அர்த்தம். பிச்சை வாங்கக்கூடாது. ஒரு தட்டுல வச்சு கொடுக்க சொல்லணும். அந்த தட்டை தொடுங்க, கிருஷ்ணார்பணம்னு சொல்லுங்க. மா கிருத கஸ்ய சித்தனம். மா கிருத, மா வாங்காத, கிருத எதையும் வாங்காத, யார்கிட்டையும் கஸ்ய சுத்து, கஸ்யன்னா யார்கிட்டயும் வாங்காத. கஸ்யங்கிற வார்த்தைக்கு ராஜான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ராஜாவை கூட போய் புகழ்ந்து பாடி ஒரு பிராமணன் அந்த பொன் முடிப்பு வாங்கிட்டு வரக்கூடாது. பிராமணனை தேடிட்டு ராஜா பணம் கொடுக்கணும். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கோவிலுக்கெல்லாம் போய் அங்க வேலை பார்க்கிற சிப்பந்திகளுக்கெல்லாம் ராஜா பொன் முடிப்பு கொடுத்துட்டு வருவாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி பொன் முடிப்பு கொடுத்துட்டு வருவாங்க. பிராமணனுக்கு டாக்ஸே கிடையாது. இந்த காலத்துல மற்றவங்க எல்லாத்தையும் டாக்ஸ் வாங்குவாங்க, பிராமணங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. பிராமணங்களுக்கு டாக்ஸ் இவன் கொடுப்பான். டாக்ஸ்ன்னா என்ன?
கப்பம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. மற்றவர்கள்ட்ட இருந்தா டாக்ஸ் வாங்கி பிராமணர்கிட்ட, இன்னைக்கு பிராமணர்கிட்ட இருந்தா எல்லாம் புடுங்குறதே பாக்குறாங்க. பிராமணர்களுக்கு நிறைய செய்யுங்க. பிராமணங்களுக்கு கொடுத்தாலும் சார்தத்துல திதி கொடுக்கும்போது ஒரு மந்திரம் வருது, விப்ரபாத வினிர்முக்தம் தோயம் சிரசி தாரைய. வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிராமணால் இருந்தான்னாக்க அவரோட ஒரு மனை போட்டு உட்கார வச்சு ஒரு தாம்பாளம் கொண்டு வந்து அவரோட காலை கழுவி அந்த கழுவின தண்ணியை வந்து நம்ம தலையிலையும் புரோட்சனம் பண்ணி வீட்டுல மனைவி மக்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் புரோட்சனம் பண்ணி வீட்லயும் சுத்தி எல்லா இடத்துக்கும் புரோட்சனம் பண்ண. இத வந்து கிருஷ்ணன் வந்து பண்ணி காமிச்சான். சுதாமா 3 பிடி அவள் கொண்டுட்டு ஃப்ரெண்ட பார்க்க போனப்ப சுதாமா அவனுக்கு பாதம் கழுவணும். ருகு மகரிஷி போனார். ருகு மகரிஷிக்கு பாதம் கழுவணும். பாதம் கழுவி தன்னோட வைகுண்டத்துல 3 மூளை முடுக்கு இண்டி எடுக்கு எல்லா இடத்தையும் அந்த தண்ணிய பாதம் கிளம்பின தீர்த்தத்தை புரோட்சனம் பண்ணி லட்சுமி தேவிக்கும் புரோட்சனம் பண்ணான். இத பகவானே செஞ்சு காமிச்சான். ஏன் செஞ்சு காமிச்சான்? பகவானோட பிருகுமணி முனிவர் பெரியவரா? இல்ல, இப்படி செய்யணுங்கிறத உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த பிருகுமுனி பாதத்தை கழுவி தானும் புரோட்சனம் பண்ணிட்டு லட்சுமி தேவிக்கும் புரோட்சனம் பண்ண. அதோட அந்த பிராமணரோட பாத தூளிகள், இந்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரோட்லயே வந்து பஜனை பாடிண்டு பாட்டு பாடிண்டே எல்லாம் வருவோம். அப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் அந்த மார்கழி மாசம்லாம் பஜனைலாம் நடக்கும். குஞ்சவத்தின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அரிசி பருப்பு வெல்லம் எல்லாம் கொண்டாந்து போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த பிராமணர் சில பேர் வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு அவங்க வந்து காஃபியோ ஏதோ வந்து கொடுப்பாங்க, ஆகாரம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க. அப்படி அந்த பிராமணர் ரோட்ல இருந்து அந்த படியை தாண்டி உள்ள போனோம் இல்லையா, அப்ப அந்த படி இருக்கு இல்லையா, படிக்கு மேல ஒரு வஸ்திரம், நம்ம மேல போத்திக்கிற வஸ்திரம் இருக்கு இல்லையா, இந்த வஸ்திரத்தை எடுத்து படிக்கு அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி வர மாதிரி போட்டு அந்த பாகவத ஆளெல்லாம் அது மேல நடந்து வர சொல்லணும். நடந்து வர சொல்லி அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்க நடந்து வந்த துணியை எடுத்து அப்படியே மேல் பாகத்தை முகத்துக்குள்ள நல்லா பூசிக்கணும். பிராமண பாத பாம்சவாகான்னு பேரு. பாம்சு அப்படின்னா மண் துகள்கள். அவங்க ரோட்ல நடந்து வந்திருக்காங்க இல்லையா, அந்த மண் துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த அந்த துணியில ஒட்டிக்கிட்டு இருக்கும். அத முகத்துல தேய்ச்சிக்கணுமா. இப்போ ஒரு தேஜஸ் வரும், பிரம்ம ஜானம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம், அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அதுக்கு முயற்சி பண்றது கிடையாது. வராங்க ஜோசியர் சொல்ல வராங்க, ஏதோ ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னாக்க அதை செய்யறது கிடையாது. நம்மகிட்டே வந்து ஏற்கனவே நிறைய பேர் எத்தனையோ 100 ஜோசியம் சொன்னானுங்க. போற வாரம் புறம்போக்கு ஜோசியம் எல்லாம் நம்மளே சொல்லுவான், மரியாதை எல்லாம் ஜோசியரை பேசுவான். என்னைக்கு அவனுக்கு உருப்பிடும், விளங்காது. போற வர புறம்போக்கு எல்லா ஜோசிய பயலங்களையும் பார்த்தாச்சு, ஒரு பயலும் இன்னும் உருப்படியா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஐயா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளா. இப்ப பிரேசனம் பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க, ஒரு 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னா அவன் ஆரம்பத்திலேருந்து ஏதோ பண்ணி தப்பா யாரோ ஜோசியர் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணேன் எல்லாம் போற வாரம் புறம்போக்கு ஜோசியம் எல்லா பயலங்களையும் பார்த்தாச்சு, நம்மள்டே சொல்லுவான், ஏக வச்சனத்துல பேசுவான், மரியாதை எல்லாம். உனக்கு கர்ம வினை நடக்கணும்னா தான் சரியான ஜோதிடர் தேடி நீ வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. எத்தனையோ பேர் என்ற ஜோசியம் பார்க்கணும் நம்மளால கேட்டுட்டு அவங்க அப்ப பார்க்க டைமே கொடுக்கல, நான் அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இப்ப ஜோதிடங்கிறது ஒரு அங்கம், நம்மளோட ஒரு அங்கம். ஜோதிடங்கிறது என்ன, நம்மளை வழி நடத்தக்கூடிய கிரகங்கள். சூரியன் இல்லைன்னா இருட்டா இருக்கும், வெளிச்சமே இருக்காது, அந்தன் தமஸ்மர் இருக்கும். சந்திரன் இல்லையா, எப்பவுமே சூரியன் மட்டும் இருந்ததுன்னாக்க எப்படி கூல் ஆகும்? இப்ப சந்திரன் இருந்தாதான் கூல் ஆகும். சூடு குளிர்ச்சி சமன்வயமாகுது. அதை பாருங்க, 2ஆ பிரிச்சிருக்கான். 12 மணி நேரம் சூரியனுக்கு
12 மணி நேரம் சந்திரனுக்கு. இரவு பகல். பகல் சூரியனுக்கு, திவான சூரியன், திவான வெளிச்சம். சந்திரன் மனசு. சந்திரனே இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் மனசு எரிச்சல் தான் இருக்கும். வைத்தறிச்சல், பொறாமை இதான் இருக்கும். அப்ப அத சூரியன் சந்திரன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஜாதக கட்டம் கூட எடுத்தீங்கன்னாக்க மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4வது வீடு வந்து சந்திரனோட வீடு, 5வது வீடு வந்து சூரியனோட வீடு. சந்திரன்ல இருந்து மேல வந்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு அடுத்த வீடு புதன், சூரியன்ல இருந்து அடுத்த வீடு புதன், சந்திரன்ல இருந்து 3வது வீடு சுக்கிரன், சூரியன்ல இருந்து 3வது வீடு சுக்கிரன், சந்திரன்ல இருந்து 4வது வீடு செவ்வாய், சூரியன்ல இருந்து 4வது வீடு செவ்வாய், சந்திரன்ல இருந்து 5வது வீடு இது சூரியன்ல இருந்து 5வது வீடு குரு, சந்திரன்ல இருந்து 5வது வீடு குரு, சந்திரன்ல இருந்து 7வது வீடு சனி, சூரியன்ல இருந்து 7வது வீடு சனி. சனி மட்டும் நடுப்புற சேர்ந்து வருவாரு, மகரம் கும்பம். அப்ப சனி காமன் பக்கத்துல பக்கத்துல இருக்காரு. பாக்கி எல்லாமே சந்திரனை சுத்தி 6 கிரகங்கள், சூரியனை ஆரம்பிச்சு 6 கிரகங்கள். அப்ப இந்த சந்திரன் சூரியன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு ரோகம் ஜாஸ்தி வரவே வராது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட ஆரோக்கியம் சூரியன் நல்ல நிலைமையில இருந்தான்னாக்கா ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணா தேகம் நல்லா இருக்கும். சூரியனால வெளியில போய் வெட்ட வெளியில நின்று பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பேர் சூரிய நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் பண்ணும்போது எந்தெந்த அவயவங்கள் எப்படி எப்படி படணும், எப்படி ஏந்திருக்கணும், எப்படி நீட்டணும், எப்படி மடக்கணும் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் பண்ணாக்க இடுப்பு தேஞ்சு போச்சு, முட்டி தேஞ்சு போச்சு, இந்த பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சூரிய நமஸ்காரம் அவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்தது. அந்த சூரிய நமஸ்காரத்தை முறைப்படி யோகா பயிற்சி பெற்றவங்கள்ட்ட கத்துக்கிட்டு அதை தினம் செய்யுங்க. எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எப்படி செய்யறது? இப்பயும் செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு 60 இப்பயும் செய்ய ஆரம்பிக்கலாம். கௌமாரத் ஆச்சரிய பிராக்யான்னு சொல்லியிருக்கு. சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா பிராக்யன்னா ஞானி ஆயிடும் அப்படின்னு. சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப என்ன இந்த யோகா எல்லாம் கத்துக் கொடுங்க. ஸ்விம்மிங் கத்துக் கொடுங்க, பாட்டு கத்துக் கொடுங்க, டான்ஸ் கத்துக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. எல்லா குழந்தைங்களும் பாட்டு பாடணும். எல்லா குழந்தைங்களும் சாயங்காலம் விளக்கி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் சாமிகிட்ட உட்காந்து ஒரு 2 பாட்டுனாலும் பாடணும். எத்தனை பேர் குடும்பத்துல நம்ம பண்ணணும்? நான் எதுவுமே கரெக்டா பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் குடும்பத்தை கரெக்டா நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும்? தர்மோ ரட்சதி ரட்சிதகா. நீ தர்மம் பண்ணினா அந்த தர்மம் வந்து ரச்சனை பண்ணணும்னு சொல்லிடுறோம். நீ தர்மத்தை விட நீ நடக்காம எனக்கு அங்க குத்துது, இங்க இடிக்குது, இங்க குடையுது அப்படின்னாக்கா குடையதான் செய்யும், குத்ததான் செய்யும். குழந்தைங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் காமிங்க. நீங்க தான் காமிக்கணும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏகாதசி வருது, அன்னைக்கு உபவாசம். 5 வயசு குழந்தைங்களுக்கு முடிஞ்சிச்சுனாலே உபவாசம் இருக்கு சொல்லணும் குழந்தைங்களுக்கு. இல்ல ஏதாச்சும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட சொல்லுங்க. அது சின்ன வயசுல கொண்டாந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் போக போக அவங்களே அதை விரும்பி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிடக்கூடாத பதார்த்தங்கள்லாம் வாங்கி இது பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த என்வி சப்ஜெக்ட், என்வி வந்ததுனாக்கா எதனா எல்லா வர்ணத்தவர்களும் பாக்குறீங்க, அதுக்காக சொல்றேன். என்விங்கிறது மனுஷன் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. என்விங்கிறது மற்றவங்கள் சிங்கம் புலி ஆட்டை சாப்பிடும், மாட்டை சாப்பிடும், மனுஷனை சாப்பிடும், அப்புறம் வேற வேற மிருகங்களை சாப்பிடும். அப்ப அந்த எலி இருக்குன்னா அது புழு பூச்சி எல்லாம் சாப்பிடும், பூனை இருக்குன்னா புழு பூச்சி பள்ளி எல்லாத்தையும் சாப்பிடும். இப்படி ஒவ்வொரு மிருகமும் தன்னை விட பலம் கம்மியான ஒரு பசு அப்படின்னா மனுஷனும் வருவாங்க. அதுல அந்த பசுக்களை சாப்பிட்டுதான் உயிர் வாழுதுங்க. அதுங்க சாப்பிடுறத நீ ஏன் சாப்பிடுற? என்விங்கிறது மாம்ச உணவு யாருக்குமே அவசியம் கிடையவே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மதத்தவர்கள், எல்லா வர்ணத்தவர்களுக்கும் இது அப்ளிகபிள். இப்போ பிராமண ஆள் சாப்பிட்றது கிடையாது, அது வேற விஷயம், அதை வச்சுக்குவோம். எல்லாருக்குமே இது இது ரொம்ப அவசியமான பதிவு. எத்தனை பேருக்கு வேணா ஷேர் பண்ணுங்க.
நிறைய வாட்சர்ஸ் வியூவர்ஸ் வேணும். இதை கேட்டு 4 பேர் நான் சரியாயிட்டேங்க நீங்க சொன்னது பிரகாரம், இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு போடுங்க. இதுல நான் சொன்ன கமெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஏத்துக்க முடியலன்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு நான் விளக்கம் நான் தரேங்க. இதெல்லாம் இப்ப ஏன் சொல்றீங்க? தினம் நிறைய பேர் என்ற ஜோசியம் பார்க்கறதுக்கு வராங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த டைவர்ஸ்ங்கிறது குடும்பத்துல 10 குடும்பத்துக்கு ஜோசியம் சொன்னாக்க 2 குடும்பத்துல டைவர்ஸ். காரணம் இல்லாம காரணத்துக்கு, அது ஒரு உப்பு சொப்பு இல்லாத காரணத்துக்கு டைவர்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சம்பளம், பெண்ணு நிறைய சம்பாதிக்கிறா, பையன் கம்மியா சம்பாதிக்கிறான், ஈகோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தாயார் சொல்றாங்க, தந்தை சொல்றாரு. வரக்கூடாது. ஈகோ ப்ராப்ளம் வரும்னு சொன்னா உன் பிள்ளைய நீ சரியா வளர்க்கலன்னு அர்த்தம், உங்க தாய தப்ப உன்ன சரியா வளர்க்கலன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். மூஞ்சி அடிச்சமா சொல்லுவேன். நான் பயப்பட்டு யாருக்கும் ஜோசியம் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஜோசியம் பார்க்க வந்தாவா, காசு கொடுத்தா கூட கொடுக்காட்டின போ அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப அந்த உபநிஷத்துல சொன்ன வாக்கியம் மாகிருத கசி, யார்ட்டையும் கையை நீட்டாத, கொடுக்கறத வாங்கிக்கோ. இன்னைக்கு உனக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன். இன்னைக்கு நீ சாப்பிட்றதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன். இன்னைக்கு நீ சேமிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன் அப்படின்னு பகவான் அந்த உபநிஷத்துல சொல்லியிருக்காரு. அதுதான் இருக்கிறதே சின்ன உபநிஷத்து, ரொம்ப ஹைலி வேல்யூபிள் உபநிஷத்து. டைவர்ஸ் நிறைய வருது இப்ப. அப்ப ஈகோ வருது, சம்பளம் ஜாஸ்தி மனைவிக்கு, அதனால ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அவன் மதிக்க மாட்டேங்கிறான். எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்கிறது தாய் தந்தை வளர்ப்புல வர தோஷம். அது சம்பளத்துல வர தோஷம் கிடையாது, ஜாதகத்துல இருக்கிற தோஷமும் கிடையாது, வளர்ப்பு தோஷம் அது. ஏன் ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. பையனுக்கு ஏதாச்சும் தோஷம் இருக்கா, பொண்ணுக்கு எதாங்க, பையன் ஜாதகத்திலையும் தோஷம் இல்லை, பொண்ணு ஜாதகத்தின் தோஷம் இல்லை, உன்னோட வளர்ப்புல தான் தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை நீங்க தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிரிச்சுக்கிட்டே என்ன இப்படி சொல்றீங்க? இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். அப்ப ஈகோ எல்லாம் வரவே கூடாது. எதுக்கு ஈகோ புருஷன் முன்னாடிக்குள்ளார? ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாக்க, ஹஸ்பண்டோட சம்பளம் மனைவியோட சம்பளம் ரெண்டுத்தையும் சேர்ந்து சேமா ஒரு அக்கௌண்ட்ல மாத்திக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு காமனா எடுத்து அவங்கவுங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் சம்பளம் ஓன் சம்பளம் அதெல்லாம் பேசக்கூடாது. குடும்பம் காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு ஒருத்தர் வருமானத்துல இதுல இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து படிப்புல இருந்து எல்லாமே இன்னைக்கு போயிடுது. அன்னைக்கெல்லாம் ஃப்ரீயா இருந்துச்சு. அன்னைக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தப்ப எங்கேயுமே ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் வரவே இல்லை. இன்னைக்கு எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும்னு ஆன பிற்பாடுதான் விலைக்கு வந்து. காசு கொடுத்து எப்ப வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வேணை பிடிச்சதுன்னு அர்த்தம். கிரகச்சாரம் கெடு பலன்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப எல்லாம் தோட்டம் துறவு எல்லாம் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கட்ட வீடுன்னு சொல்லுவாங்க. காரைக்குடி எல்லாம் போனீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்கும். அது ஒரு 1000 அடி 1800 அடி 3000 அடி கூட லெங்க் இருக்கும். அப்ப அங்கேயே மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், காய்கறிகள் எல்லாம் போட்டுக்குவாங்க. வயல் வச்சிருப்பாங்க. வயல்ல உளுந்து பருப்பு நெல் இதெல்லாம் தனியா போட்டுக்குவாங்க. இப்ப எல்லாமே போயிடுச்சு. நீ அப்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்க, 14வது மாடியில உட்காந்துருக்க, 21வது மாடியில உட்காந்துற, பூர்வங்கராங்கிறான், காசா கிராண்டுங்கிறான், என்னென்னமோ பேர் சொல்றான். MP டவர்ஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்படி பார்த்தா எத்தனையாவது மாடியில, அத்தனை மாடியில போய் உட்காந்துக்கிறான். அவன் என்னத்தை பண்ணுவான்? அப்ப அந்த வாஸ்து வீட்டுல கரெக்டா இருக்கா? அத அவசியம் நீங்க உங்க வீட்டுல பாத்துக்கோங்க. இந்த வாஸ்து இல்லைன்னா இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, சத்யநாராயண பூஜை அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜையை கலிகாலத்துக்குள்ளார மற்ற எந்த பூஜையை நீங்க பண்ணாலும்
ஸ்ரீ ஹரி பிரீத்தியர்த்தம், ஸ்ரீ விஷ்ணு பிரீத்தியர்த்தம், ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பிரீத்தியர்த்தம், ஸ்ரீ லட்சுமி வெங்கடேச பிரீத்தியர்த்தம் சொல்லி பகவானுக்காக தான் பூஜை பண்ணணும். இந்த சத்யநாராயண பூஜைக்கு காமியார்த்த பூஜைன்னு பேரு. சரி, என்ன ஆசைப்படுறியோ அதை பண்றதுக்குள்ள பூஜை. இந்த சங்கல்பத்துல மட்டும்தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ ஆட் பண்ணலாம் லிஸ்ட். பாக்கி பூஜை அதெல்லாம் கிடையாது. நீ பூஜை பண்ணணும். பகவத்கீதை சொன்ன மாதிரி கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதைச்சன. கர்மம் பண்றதுக்கு தான் உனக்கு ரைட்ஸ். பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ கேட்கறதோ அது உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்ப இந்த சத்யநாராயண பூஜை யஸ்மின் கஸ்மின் தினவா, என்னைக்கு வேணா பண்ணலாம். 4 நட்சத்திரம் ராகு காலம் எமகண்டம் எதுவுமே கிடையாது. பிரதமை பாட்டியம்னு சொல்லுவாங்க, பாட்டியம்மை, அதுல இருந்து ஆரம்பிச்சு அமாவாசை அன்னைக்கு கூட பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு பண்ண விசேஷம்னு சொல்லியிருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும். அத கதை சொல்லணும். 5 விதமான கதை, 5 கதை இருக்கு. அந்த கதையெல்லாம் சொல்லணும். எந்த வீட்டுல அந்த வாஸ்து பிரகாரம் அந்த கிரகம் அமையலையோ அவங்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த சத்யநாராயண பூஜை பண்ணினீங்கன்னாக்க அந்த வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷம் பரிகாரம் ஆயிடும். அவசியம் இது உங்க குருமார்கள் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கங்க. என்கிட்ட வந்தாலும் நான் பண்ணி வைப்பேன். ஒன்னும் பிக்சட் ரேட் கிடையாது. அதுக்கு வாங்கக்கூடிய பொருள்கள் மட்டும்தான் நீங்க வாங்க போறீங்க. எனக்கு நீங்க 1 ரூபா கொடுத்தாலும் ஓகே, 10 ரூபா கொடுத்தாலும் ஓகே, 10,000 கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, உங்க சௌரியம். அப்ப அந்த சத்யநாராயண பூஜைங்கிறது எந்த வீட்டுல நடக்கிறதோ அந்த வீட்டுல இந்த வாஸ்து தோஷங்கள் இருக்காது. அந்த வீட்டுல டைவர்ஸ் நடக்காது. ஈகோ தோஷம் அதை எடுத்துட்டீங்கன்னாக்க ஜாதகத்துல யாருக்கும் தோஷமே கிடையாது. அது உண்மை. அப்ப நீங்க எதுக்கு ஜாதகம் பார்க்கணும், எதுக்கு பரிகாரம் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க அந்த மினிமமா ஏதாச்சும் அந்த பூர்வ ஜென்ம வினைகள் தக்க மாதிரி பிறந்திருக்கீங்க இல்லையா, அதுக்கு உண்டான சில பரிகாரங்கள். நீங்க உங்க ஈகோ தோஷத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எல்லாருமே ஈகோ தோஷத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க எல்லாமே சரியா. சரி, இது வரைக்கும் ஜோதிடம், இந்த வாஸ்து, இந்த சத்யநாராயண பூஜை, டைவர்ஸ், இதை பத்தி எல்லாம் பேசியாச்சு. இன்னொன்னு, சரியான வயசுல நீங்க உங்க பொன் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை ஏக்கம் இருந்து நீங்க பண்ணாம அவ வருமானத்தை அனுபவிக்கணும்னோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ எங்கேயோ யாராச்சும் ஒரு வீணா போன ஜோசியர் 28 வயசுல கல்யாணம் பண்ணு, 32 வயசுல கல்யாணம் பண்ணி யாராவது சொல்லியிருப்பான். அவனுக்கு ஜோசியம் தெரியுமான்னு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு நீங்க பாரு காத்துக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் பண்ணீங்கன்னாக்க உங்க பெத்த பொண்ணே உங்களுக்கு சாபம் விடும். அந்த பெத்த பொண்ணு தாய் தகப்பனுக்கு சாபம் விடும். ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெண் குழந்தை சாபம் விட்டுச்சுன்னாக்க அந்த வீட்டுல இருக்கிற மற்ற சந்ததிகளுக்கும் பாதிக்கும். அவரோட கூட பிறந்த அண்ணன், தம்பி, அண்ணி, தம்பி ஒய்ஃபு, தம்பி குழந்தைங்க எல்லாருக்கும் பாதிக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாரையும் பாதிக்கும். அந்த தப்ப பண்ணாதீங்க. அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க, அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளை பார்க்குறோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பண்ணி விட்டுருங்க. அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வீம்பு பிடிச்சுக்கிட்டு வருமானம் கம்மி ஆயிடும்னு சொல்லிட்டு லேட் பண்றதெல்லாம் மகா பாவம், மகா அயோக்கியத்தனம். அதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். காலத்துக்கு பெண் குழந்தைங்களை காலத்தே பயிரிடு. 31 வயசுல இன்னும் யோசனை பண்ணிட்டு உக்காந்துருக்கான். சேலரி கம்மி வச்சுட்டு ஊறுகாய் போடு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஜமத்தை கல்யாணம் கிடையாது. அவ்வளவுதான். காலத்தே பயிற்சி, காலத்தை கல்யாணம் பண்ணி 18 வயசுல கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கான். இல்லைன்னா பால்ய விவாகம் அந்த காலத்துல சின்ன வயசுலயே பண்ணாங்க. ஏன் அந்த காலத்துல பால்ய விவாகம் பண்ணாங்க? இப்ப திடீர்னு 11 வயசுக்கு மேல போய் ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க குணாதிசயம், இவங்க குணாதிசயம், வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் மாறுது. அங்க போய் அக்கஷ்டம் ஆக மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அந்த காலத்துல பால விவாகம் பண்ணி அந்த குழந்தைய அங்க போக வச்சு கல்யாணம் பண்ணி கன்னியாதானம் பண்ணி கொடுத்து அங்கேயே அது பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு தான் இருக்கும்.
ஏஜ் வந்தோன்னு கொடுத்துருவாங்க. இன்னும் சில பேர் ஏஜ் வரதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஏஜ் வரதே அவங்க வீட்டுலதான் ஆகும். அப்ப அது ஒருத்தனை புரிஞ்சுக்கிறது. தன்னோட கணவனை அப்ப புரிஞ்சுக்குவா, தன்னோட மனைவி அவன் புரிஞ்சுக்குவான். யாரு பெரியவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்பான். ஓ இப்படிதான் என்னோட மனைவியை நான் நடத்தமான்னு அவன் நினைச்சுக்குவான். அந்த பெண்ணு வந்து இப்படிதான் என் புருஷன் நடத்தமான்னு அந்த பொண்ணு கத்துக்குவா. அதெல்லாம் குருகுல கல்வி. குருகுலம் மாதிரி அந்த கல்வியை வந்து அனாயாசமாக போட்டு நாங்க இன்னைக்கு தாயார் சொல்லி கொடுக்குறா. உங்க மாமியார் எதுவும் சொன்னாங்க எழுத்து பேசு, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்குறா. எங்க பார்த்த ஒரு லேடி வந்தாங்க. அந்த பொண்ணு அட்ரோஷியஸ் கிரிமினல். அவன் சொல்லிட்டாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க, அவ கேட்க மாட்டாங்கறா அப்படிங்கிறாங்க. அவ பண்ணதுதான் கரெக்ட், நீ பண்றது தப்பு அப்படின்னு சொன்னேன். இல்ல அட்வைஸ் பண்ணாதேன்னு சொன்னேன். இப்ப நல்லா கவனிச்சுக்காங்க. சம்பளம் பிரச்சனை கிடையாது, அத பிரச்சனை ஆக்காதீங்க. நிறம் பிரச்சனை ஆக்காதீங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த 7ஆம் வீட்டை வந்து குரு இல்லைன்னா வளர்பிறை சந்திரன் இவங்கெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்குதான் நல்ல அழகான பிரைட்டான இந்த மாப்பிள்ளை கிடைக்கும், இல்லைன்னா பொண்ணு கிடைக்கும். சனி பார்த்துட்டே இருந்துச்சுன்னாக்க அவனோட நிறம் கம்மியானவன் தான் கிடைப்பான். அவன் எனக்கு வெள்ளையில தான் பொண்ணு வேணும்னு உட்காந்துருந்தானாக்க இந்த ஜென்மத்தை அவனுக்கு கல்யாணம் கிடையாது. ஏதாவது பை ஃப்ளூக்ல வந்துச்சு, அந்த பொண்ணே வந்து சரி ஜாதகம் நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்குன்னு வந்தாங்கன்னா ஓகே பண்ணிக்கங்க. இல்லைன்னா தலைகீழ தண்ணி குடிச்சாலும் வராது. வெள்ளக்காரி தான் வேணும்னாக்க போய் ஃபாரின்ல போய் வெள்ளக்காரிய லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் அவ விருப்பப்பட்ட. நிறம் தடை அல்ல, குணம் ஒண்ணுதான், நல்லா இருக்கணும். குணத்தை பாருங்க, மனத்தை பாருங்க. மனம் குணம். அவன் நிறைவடைகிறானா, கிடைத்ததை வச்சுக்கிட்டு நிறைவா வாழ்றானா? மனம் குணம் மன நிறைவு இது இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. உழைப்பாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. உங்க பொண்ணு சம்பளம் கூட வாங்கினா பரவாயில்ல, அவன் கம்மியா வாங்கினா பரவாயில்ல. அவன் அப்பெல்லாம் வந்து இந்த ஆடிப்பெருக்கெல்லாம் நடக்கும்போது ஒவ்வொருத்தங்க வீட்டுல ஒவ்வொருன்னு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க விதவிதமா. அங்க கொண்டாந்து காவேரி கரையில வந்து எல்லாம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இவங்க பண்ணது அவங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. சமபந்தி போஜனம் மாதிரி எல்லாமே ஒருத்தர் கொடுத்து வாங்கி பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி மனைவி 2 பேர் சம்பளத்தையும் சேர்த்து ஒரு காமன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல உங்க இஷ்டம் போல நீங்க செலவு பண்ணிக்கங்க. மனைவிக்கு தெரியாம கணவன் செலவு பண்ணக்கூடாது, கணவனுக்கு தெரியாம மனைவி செலவு பண்ணக்கூடாது. மனைவி வந்து நான் தான் சம்பாதிக்கிறேன், என் இஷ்டத்தான் செலவு பண்ணிக்குவேன், உனக்கு கேட்க ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு புருஷனை சொல்றது, மாமனார் மாமியார சொல்றது, இல்ல பெரிய நாத்தனார் வயசானவங்க வச்சு அட்வைஸ் பண்ண சொல்றது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. உன் காசுதான், உன் காசு இருந்தாலும் நீ கிழிச்சு குப்பத்துக்குள்ள போட முடியுமா? ஆற்றில் போட்டாலும் அளந்து போடவும் சொல்லியிருக்காங்க. இப்ப குணம் மனம் மன நிறைவு, சூது வாது பொய்மை புரட்டு. சூது பண்ணக்கூடாது, வாது பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொய்மை புரட்டு இது சொல்லக்கூடாது. சோ இதெல்லாம் தான் ஒரு நற்பண்புகள் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும். ஸோ இப்பேற்பட்ட குணநலன்களை மட்டும் நீங்க கருத்துல வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் 24 வயசுக்குள்ளார கல்யாணம் நடந்துடும். அது மட்டும் இல்லாம இப்ப ஃபாரினுக்கு படிக்க அனுப்புறாங்க. என்ன மோகமோ தெரியல. என்ன இல்ல இந்தியால எதுக்கு ஃபாரின்ல போய் படிக்கணும் சொல்லுங்க? அதை படிச்சு என்ன பண்ண போறேன்? இப்ப என் பொண்ணு எம்ஃபில் படிச்சிருக்கா, வீட்டுல சமைச்சு போட்டுதான் உட்காந்துரும், வேலைக்கெல்லாம் போறது கிடையாது. படிக்கிற வயசு படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். நீங்க அவ பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறா வீட்டுல. அந்த படிப்புனால அவளுக்கு என்ன பயன்? தன் பெண்ணுக்கு டியூஷன் வெளியில அனுப்பாம தானே சொல்லி கொடுக்குறா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கு. ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஆல் செக்ஷன்ஸ், எல்லா செக்ஷன்ஸுக்கும் டாப்ல வரா, ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட், அது கொஞ்சம் மாறி மாறி வரும். அந்த மாதிரி படிக்கிறான். அவளை படிக்க வச்சதுனால என்ன லாபம்? அவ தன்னோட பெண்ணை படிக்க வச்சா. அவ படிச்ச காலத்துல இந்த அளவுக்கு அவ மார்க் வாங்கல, ஃபர்ஸ்ட் வரல.
இன்னைக்கு அவ படிச்ச படிப்பு அவ பொண்ண நல்ல ஃபர்ஸ்ட் வர வச்சிருக்கு. ஒரு தாயாரோ தந்தையோ அவங்களுக்கு என்ன வேணும்? தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் சொல்லியிருக்காரு பாட்டு கவிதையில. ஏன் இந்த சினிமா எடுத்தாங்க? பொழுதுபோக்கு கெடுக்கலங்க, அதோட கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எடுத்தாங்க. அந்த பாடல் மூலமா அந்த கவிஞர்கள் வந்து கருத்தை திணிச்சாங்க. கண்ணதாசன் இதெல்லாம் எடுத்தீங்கன்னாக்க, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். காலத்துல வசந்த ருத்துங்கிறது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ரம்யமான ஒரு காலம். அப்போ ஒவ்வொன்றுத்தையும் காலங்களில் வசந்தம், மாதங்களில் அவர் மார்கழி, என்ன கவித்துவம் பாருங்க. அப்ப அந்த பெண் எப்படி வாழணும் எல்லாமே அந்த பாட்டு மூலமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பழைய படங்கள் எல்லாம் பாருங்க, பழைய படங்கள்ல வந்த பாட்டுகள் எல்லாம் கேளுங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். எழுச்சி கொடுக்கக்கூடியது. பெண்கள் அடிமை இல்லை. ஏன் ஜிஜாபாய், சத்ரபதி சிவாஜி, ஜான்சி ராணி இவங்க கதையெல்லாம் ஏன் சொல்லிருக்காங்க? பெண்களும் வீரமா இருக்கணும். முறத்தால எதிரி நாட்டு படையில ஓட விட்டாங்க. வெறும் முறம், புடைக்கிற முறம், அதெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். முறங்கிறது இது கேன் மூங்கில்ல பண்ணது, எவ்வளவு பலம் இருக்காது. அந்த காலத்தெல்லாம் திக்க பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட திக்க பண்ண அந்த மரத்தால அடிச்ச எதிரிய ஓட விட்டாங்க. அதனால வீரமும் வேணும் பெண்களுக்கு. சமயோஜித புத்தி வேணும். புருஷன் மனைவிங்கிறவ ஒரு முக்கிய மந்திரி. அந்த முக்கிய மந்திரி ஆலோசனை சொல்லணும். கணவன் சறுக்கும் போதோ, இல்ல கணவர் வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாராச்சும் அறியாமையினாலேயோ இல்ல அகம்பாவத்தினாலோ ஏதாவது தவறு பண்ணும் போதோ அதை சுட்டி காட்டணும். மனசு நோகாம ஒரு பெண் சுட்டி காட்டணும். அவதான் பதிவிரதை, அவதான் குல தெய்வம். அந்த குலத்தை தன்னோட குலத்தை வாழ வைக்கிற, நல்ல செழித்து ஓங்கி வளர வைக்கிற ஒரு குல தெய்வம் அந்த பெண்கள். மாமியாரு மாமனார் எடுத்து பேச அப்படி கிடையாது. மாமியார் சொல்ற வேலையை செய்யணும். ஓகே, மாமியார் தவறா இருந்தாங்கன்னாக்கா அவங்களும் எடுத்து சொல்லணும். மாமனார் தவறா இருந்தாக்கா அவங்களும் எடுத்து சொல்லணும். உங்களுக்கு சொல்றது கஷ்டமா இருந்ததுனாக்கா உங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி, வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்க மூலமா சொல்ல வைக்கலாம். அப்ப நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கணும். அப்பேற்பட்ட பெண்களை தான் குலவிளக்கு, குலத்தை காப்பாற்ற வந்த குல தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு. சோ கோடாரி காம்பா நீங்க இருக்கணுமா, குல விளக்கு குல தெய்வம்னு நீங்க அழைக்கப்படணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்க. ஸோ இந்த பதிவு ரொம்ப ஒரு நீண்ட பதிவு. ஆக்சுவலா இந்த பதிவை நான் போட ஆரம்பிச்சது வேற ஒரு காரணத்துக்காக, அதையும் இப்ப கடைசியில சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 5 லட்சம் ஜாதகம் பார்த்ததுல எனக்கு வந்து இப்ப சுக்கிர தசை நடந்துட்டு ஒரு 10-11 வருஷமா 9 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்ப எனக்கு என்னோட ஜாதக பிரகாரம் இந்த தொலைக்காட்சி டிவி சீரியல்ஸ்லயோ இல்ல சினிமா படங்கள்லயோ ஒரு கதாபாத்திரமா, ஏதோ ஒரு கதாபாத்திரமா நடிக்கக்கூடிய
ஒரு பாக்கியம் என்னோட ஜாதகத்துக்கு வலுவா இருக்கு. அதனால இந்த பதிவை பார்க்கிற அந்த திரைப்படத்துறையையோ இல்ல அந்த தொலைக்காட்சி தயாரிப்பு துறையிலையோ இருக்கிறவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்க என்னோட நடிப்பு திறமைய நான் காமிச்சு நானும் பிரபல நடிகனா, உலகமே போற்றக்கூடிய உத்தம நடிகனா நான் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு என்னோட ஜாதகத்துல இருக்கு. இது நான் அடிச்சு சொல்றேன். மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்றது எப்படி பலிக்குதோ அதே மாதிரிதான் எனக்கும் பலிக்கணும் இல்லையா? அதனால இந்த பதிவை நான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலயும் போடுறேன், யூடியூப்லயும் போடுறேன். யாரெல்லாம் இந்த யூடியூப்ல பாக்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்களோ, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுல கூட போடுறேன். எல்லாத்தையும் பாக்குறீங்களோ அந்தந்த துறையை சார்ந்தவங்க, சினிமா துறையோ இல்ல சினி ஃபீல்டோ இல்ல டெலி சீரியல் ஃபீல்டோ, தொலைக்காட்சி சீரியல் அதை சேர்ந்தவங்களோ இருந்தீங்கன்னாக்க எனக்கு தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு என்னோட நடிப்பு திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அவசியம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்ல தான் இருக்கு. எல்லா வர்ணத்தவர்களும் இதை பார்க்கலாம். எல்லா வர்ணத்தவர்கள் வீட்லயும் கல்யாண பெண் குழந்தைகள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அதனால யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். திருப்பி என்னோட நம்பர் சொல்றேன். என்னோட பேர் கிருஷ்ணாச்சார். தாம்பரம், சென்னையில தாம்பரம் ஈஸ்ட்ல கேம்ப் ரோடு சிக்னல், அங்கேருந்து வெங்கம்பாக்கம்னு ஒரு ஊருக்கு போற வழி, அகரம்தன் வெங்கம்பாக்கம் போற வழியில பெருங்களத்துக்கு கூட போலாம். அங்கேருந்து அந்த வெங்கம்பாக்கம் ரோட்ல மப்பேடு புத்தூர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஈஷா ஆபிரூபம் அப்படிங்கிற அட்ரஸ் என்னோடது, அப்பார்ட்மெண்ட். அதுல பி பிளாக் 103. இதான் என்னோட விலாசம். என்னோட மொபைல் நம்பர் சொல்றேன், குறிச்சுக்காங்க. 9444232584. திருப்பவும் சொல்றேன், என்னோட மொபைல் நம்பர் 9443923584. இதான் என்னோட நம்பர். யாருக்கு தேவை இருக்கோ நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அவசியம் இந்த பதிவை மிஸ் பண்ணாம கேளுங்க. எல்லாருக்கும் நீங்க இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்டாப் ரெக்கார்டிங்.